ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து தான் நிகழப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்து வைகாசி மாதம் 15 தேதிக்கு மேல குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு. அதுவே மிகப்பெரிய மாற்றம். அது போக 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது நல்லது. அது கூட உங்களுக்கு 2 கூடைய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல அதாவது பலம் பெறுறாரு. ஒளி கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரியனும், சந்திரனும். அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம். பலவித தோஷங்கள போக்கக்கூடியது. கோடி தோஷத்த போக்கணும் அப்படின்னாலே, அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால மட்டும் தான் முடியும். அதுவும் வருமானத்த குடுக்கக்கூடிய அதிபதி உங்களுக்கு 2 கூடையவர் யாருன்னா சூரியன். அவரு தான் 11ல இருக்காரு. அது போக உங்களுக்கு நல்ல ராஜயோகத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் திக்பலம் அடையறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் அடையறாரு. இது ஒரு நல்ல நன்மை. குருவும், சுக்கிரனும் இணைவு உங்களுடைய ராசியில. அப்போ நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்ல முடியும். காசு பணத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறைவு இருக்காது. வருமானம் எந்த வகையில வருதோ, அதே வகையில செலவுகளும் உண்டு. ஆனா, அது எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறது, இது மாரி பயனுள்ள செலவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஆனா, நல்ல வருமானமும் இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் வந்து நல்ல மனமகிழ்ச்சிய தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கனால தொழில்ல நல்ல அற்புதமான வளர்ச்சிகள். வளர்ச்சி, 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 மென்மேலும் வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலம் ஆகுறாரு. அவரு தான் உங்களுக்கு 5 கூடையவர். அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகமாவும் இருக்கிறனால, 10ல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான பலன்கள் தான். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, தொழில் கிர அதுக்கு உண்டான கிரக நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா, கோச்சாரத்துல இந்த மாதம் வந்து நல்ல நிலையில தான் இருக்கு. அற்புதமான பலன்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ விஷயம் நன்மைகள் இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம், லாபத்த ஈட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6 கூடைய குரு வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறுறாரு. 6ஆம் இடம்ங்கிறத சர்வீஸ குறிக்கக்கூடியது தான். அதுவே வந்து உச்சம் பெறும்போது, என்ன அப்டின்னா, பலவித எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். திடீர்னு நல்ல அம்ச யோகம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. புரமோஷன் கிடைக்கும். டபுள் புரமோஷன் கிடைக்கும். டபுள் சேலரி இன்கிரிமென்ட் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனும், வ ஒர்க் பிரஷரும் கூட வரும். ஏன்னா 6 குடையவரா இருக்காரு. அப்போ வந்து காசு பணத்த குடுக்கும்போது, கூடுதலா பணிச்சுமையும் அவரே குடுத்துருவாரு. அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கணும். பொதுவா கடக ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே வந்து அஞ்ச மாட்டீங்க நீங்க. கூடுதலான உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். சுக்கிரன் கூட இருக்காரு. அதாவது குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசியில. 11 கூடிய சுக்கிரன் கூட இணையறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம், புரமோஷன் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சம்டைம் உங்களுக்கு வருமான தடைகள குடுக்கலாம். அல்லது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்காம இருக்கலாம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், மன சங்கடங்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. ராகு, கேதுக்கள் அப்படின்னாலே கடகராசிய பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இதுதான். பொதுவா ராகு, கேதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடும், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு துர்க்கை வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. இல்ல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள். கடகராசியில இருக்கவங்களுக்கு ராகு திசை நடக்குது, இல்ல கேது உடைய திசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அப்படின்னா, கட்டாயம் கணபதி வழிபாடோ அல்லது வந்து துர்க்கை வழிபாடோ பண்ணிக்கங்க. ராகுக்கு துர்க்கை, காளி. கணபதிக்கு கேதுக்கு வந்து கணபதி ஒன்லி விநாயகர் தான். இதுக்கு அடுத்து சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இத பண்ணாலே உங்களுக்கு குடும்பத்தில எந்தவித பிரச்சனையுமே இருக்காதுங்க. குடும்பத்தில இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிரும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, அது நம்ம தெய்வத்திட்ட தான் போய் முறையிடணும். முக்கியமா வந்து கடகராசிக்காரங்க வந்து பொதுவா என்னன்னா, ஃபேமிலிக்காக நெறைய கஷ்டப்படக்கூடிய நபர் தான். ஆனா, சம்டைம் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க முடியாம போகும். அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவும், பொறுமையும் இருக்கணும். நிதானத்த கடைபிடிக்கணும். யோசிச்சு பேசணும். கடகராசிக்காரங்க அது மாரி பேசல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள கையாள்ற மாரி வந்துரும். ஏன் அப்டின்னா, கேதுவுடைய வேலையே என்னன்னா,
பொருளாதாரமும் சரி, உறவு நிலையும் சரி, பிரிச்சு எடுத்து உங்களைய சன்னியாசி ஆக்குறது தான் முதல் வேலையா செய்வாரு. கேது வந்து ஒரு யார வாழ வைப்பாரு அப்டின்னா, சன்னியாசிகள தான் வாழ வைப்பாரு. புகழ் பெற வைப்பாரு. ஆனா, அந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்துருவாரு. இந்த குடும்ப ஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு மன உளைச்சல்கள குடுப்பாரு. ஏன் அப்டின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அங்க கேது வரதுனால சண்டை சச்சரவுகள உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொதுவா இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியிலருந்து இப்ப தான் நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யோசிச்சு பேசணும். நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு நீங்க பேசுறது ஆல்வேஸா உண்மையாவும் இருக்கலாம், எதார்த்தமாவும் இருக்கலாம். பொதுவா கடகராசியில எதார்த்தமா இருப்பாங்க. உண்மையா பேசுவாங்க அதிகமா. ஆனாலும், உங்களுடைய உண்மையும், எதார்த்தமும் மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்டின்னா, உங்களைய வெயிட் பண்ணி பழி வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் ஆளாகுறீங்க? அதனால மேக்ஸிமம் அமைதியா இருக்கிறது பெட்டரு. அதே நேரத்தில ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு பிரச்சனைய சிம்பிளா பிரச்சனைய முடிக்கிறது நல்லது. இந்த இடத்துல வந்து எந்தவித ஈகோவும் பார்க்காதீங்க. முக்கியமா 11ல சூரியன் இருக்கு. மூத்த வழி சகோதரன் ஆதரவு, சகோதரி ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன விஷயங்கள நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சக்சஸ் ஆகும். 11ஆம் இடம்ங்கிறது ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடம். அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால, திருமணத்தில இருந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமண பிராப்தம் இருக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்கறனால, இந்த மாதம் வந்து 5ஆம் இடத்திற்கு கூடுதல் பலம் இருக்கனால, வந்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னா, சூப்பரான அமைப்பு இருக்கு. அப்டின்னா, புத்திர பாக்கியம், சந்தான லாபம் இதெல்லாமே இருக்கு. மெயினா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுப்பாரு. முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்பு. குடும்பத்துல நான் ஆல்ரெடி சொன்னது தான். கணவன் வழி வந்து ஏதாவது பேசும்போது வார்த்தைகள விட்டுறாம கவனமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள கவனமா கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் வழி ஆதாயம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. ஆடை, ஆபரண சேர்க்கை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. பெண்களுக்கு நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான மாசங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வந்து பலம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோடைய பார்வையும் வேற இருக்கனால, புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பேரு, புகழ் ஈஸியா கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியுங்க. பொதுவாவே நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கடக ராசிக்கு எந்த துறை சார்ந்த விஷயமா இருந்தாலும், ஐஸ்வர்ய பிராப்தமும், தெய்வத்துடைய அனுகூலமும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய மாசமா தான் இது இருக்குது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு, நீங்க நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா 4க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில பலம் பெற்றிருக்கனால, பதவிகள்லாம் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி, அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, நீங்க வளர்ச்சி அடையறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நிகழும்ங்க. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நெனச்சது தான் அப்படியே நடக்க போது. கடகராசிக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் ஒரு மிக நெருங்கின தொடர்புகள் கூட இருக்குது. ஏன்னா, கடகராசியில ஒரு கிரகம் இருந்தாலே, அவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பங்கு வகிப்பாங்க அப்படின்னுலாம் காலங்கள் பேசியிருக்கு. அதனால இந்த வருடம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா, குருபலம் வருது. சூரியன் ராஜ கிரகம் வந்து ஏன்னா ராஜ கிரகங்கள் என்னென்னன்னா, சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகமுமே அற்புதமான மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம, கடக ராசிக்கு அற்புதமான பலன்களா இருக்குது. அப்ப என்ன அப்டின்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இருக்கு. நான் எடுத்தோனே என்ன சொன்னேன்னா, கோடி தோஷ நிவர்த்தின்னு சொன்னேன். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்டின்னு. அப்போ கடக ராசியில இருக்கவங்களுக்கு அரசியல் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே கடக ராசிக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள் அதிகமாக இருக்கும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
பொதுவான பலன்கள் என்ன அப்டின்னா, காசு, பணம், பொருளாதாரம் இது 2மே நல்ல உயர்வான நிலையில தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போகுதுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனை, வழியே தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தா கூட, இந்த மாசம் வந்து அதுக்கு ஒரு வழி அப்படியே உங்களுக்கு அதாவது இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு சூரிய ஒளி வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாரி நடக்க போகுது. ஏன்னா, நிவர்த்தி ஸ்தானத்திலே சூரியன் வந்து உட்கார்ந்திருக்காரு வெளிச்சம் குடுக்கறதுக்கு. அது கூட புதனும் சேர்ந்திருக்காரு. 11 கூடையவரும் சேர்ந்திருக்காரு. 10, 11 கூடையவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. இந்த 26ஆம் தேதி மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் வந்து உங்களுக்கு பலம் குடுத்துருவாரு. சுக்கிரனும் நல்ல பலத்துல இருக்கு. நெறைய நன்மைகள், புது புது மாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அற்புதமான பலன்கள குடுப்பாருங்க. பொதுவாவே இந்த மாசம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. எத தொட்டாலும் மாற்றங்கள். அதுல வந்து என்னன்னா, இடமாற்றமும் இருக்கு, உத்தியோக மாற்றம் இருக்கு, தொழில் மாற்றம் இருக்கு. எல்லா வித மாற்றமும் உங்களுக்கு இருக்கு. பொதுவா உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் வந்து அ 7ஆம் இடத்துல இருந்து புதன் கூட சேர்ந்து பார்க்கறதுனால, எந்த இல இவ்ளோ நாளா உங்கள யாருன்னு தெரியாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, புதன், சூரியன் இணைவே ஒரு ஃபேமஸான இணைவு தான். உங்களை வந்து பிரபலியப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அதுல நிபுணரா விளங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த புதன், சூரியன் சேர்க்கை தான் வந்து உங்களுக்கு குடுக்க போது. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு 6ஆம் இடத்துல. அப்போ கட்டாயம் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்தி இருக்குது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10க்குடைய சூரியன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வெளியில போய் புது பார்ட்னர் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தொழில நல்லா அபிவிருத்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு, தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது. இந்த மாசம் தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொழில் தொடங்கலாம். குரு பலமும் இருக்கு. தொழில் பலமும் உங்களுக்கு இருக்கனால, தாராளமா தொடங்கிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல, பர்சனல் ஹாரோஸ்கோப்ல தொழில் ஸ்தான அதிபதி இப்போ என்ன திசா புத்தி போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். ஏற்ற மாதம் தான் இந்த மாதம்ங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம், அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள லாபம் பார்க்குறது, நல்ல அமைப்பு, வருமானம் அப்படிங்கக்கூடியதும், லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு நிரந்தரமா இனிமேல் வரப்போது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. சனி 3 கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு அற்புதமான கிரக பலம் தான் உங்களுக்கு. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டமான ஸ்தானம்ங்க. ஏன்னா, இந்த இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்தது, கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போது உங்களுக்கு. நெறைய நீங்க நெனச்ச விஷயத்த விட நெறைய காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நீண்ட தூர அ இது ப்ரமோஷன்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சொந்த ஊருக்கே போறதுக்கோ, அல்லது நீங்க நெனச்ச பிளேஸு, இந்த பிளேஸ்ல போய் வேல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சிருப்பீங்கல்ல, அந்த பிளேஸ்ல போய் வேல பார்க்குறது, நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. 6 கூடிய செவ்வாய் பலம் பெற்றிருக்கனால, உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இன்கம் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகள்லாம் அங்கீகரிக்கப்படும், பாராட்டப்படும், நல்ல காசு பணம் குடுப்பாங்க. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில மேனேஜ்மென்ட் உடைய பாராட்டும், அங்கீகாரமும் பெற்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா ஈஸியா வேலை கிடைச்சிரும். வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது. எல்லாமே மாற்றங்கள் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்கு. அற்புதமான விஷயங்களும், ஐஸ்வர்ய பிராப்தமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் வந்து முழுமையா உங்களுக்கு நிலைச்சு நிக்குது.
11 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திருமண பிராப்தம் இருக்கு. திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 5 குடையவர் 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறதுனால, உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த நபரையோ, அல்லது நீங்க காதலிச்ச நபரையோ, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே நீங்க திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துல இவ்வளோ நாள் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி, திருமண பிராப்தமோ அல்லது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளோ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஒரு சிலருக்குலாம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகும்ல, அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனாலயும், சனி அங்க இருக்கிறதுனாலயும் சந்தான பிராப்தம் இருக்கு. அதை இவ்ளோ நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. இந்த டைம்ல போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாரி திடீர்னு அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு தானா வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்கள் பாகம் உங்களுக்கு பிரிக்கப்பட்டு, உங்களுடைய ஷேர்ஸ் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு காசு, பணம்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த தொழில்கள், கல்வி சார்ந்த உத்தியோகங்கள்லாம் நல்ல நன்மைகள் இருக்கு. நல்ல உயர்வான சேலரி கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க உயர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களா நீங்க மாறுவீங்க. உயர்கல்வியில நல்ல சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்டின்னா, குரு, சுக்கிரன் இணைவே வந்து கலைத்துறைய நல்லா ஹைப் பண்ணி விடும். பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்டின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம், கவனம், கவனம். உங்களுக்கு மெயினா வந்து நீங்க மைண்ட் வந்து ஏதாவது கன்ஃப்யூஸ் இருக்கு அப்டின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கோ அல்லது உங்கள சார்ந்த தாயாருக்கோ வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கரும ஸ்தானங்கள்ல கரும காரியங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்ப குடுத்துருவாரு. வழிபாடு பண்ணிக்கங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கும்போது உங்களுக்கு நன்மைகளா மாறும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணணும் நீங்க. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேல பலனா குடுக்கும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கணவன் வழி ஆதாயம், அதே மாரி பெற்றோர்கள் வழி ஆதாயங்கள் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசா ஒரு விஷயம் செய்யறதுக்கு, ஸ்டார்ட் அப் மாரி ஆரம்பிக்கிறதுக்கு, குடும்ப நபர்கள் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உறுதுணையா இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை ஈட்டி குடுப்பாங்க. விருச்சக ராசிக்கு அற்புதமான மாதம் தான் இது. ஒரு அதிர்ஷ்டமான மாசமும் கூட சேர்ந்து வருது. ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. ஆடை, ட்ரெஸ் விஷயங்கள்ல ரொம்ப கான்ஷியஸா இருங்க. பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமா இருந்தா, இன்னும் நல்ல கூடுதலான அதிர்ஷ்டங்களும், வாய்ப்புகளும் உங்கள தேடி வருங்க. இது வந்து பொதுவா விருச்சக ராசிக்கு நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. ஏன்னா 11 கூடையவரும் 7ஆம் இடத்துலருந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, நீங்க விருப்பப்பட்ட விஷயமும் வரும். காசு பணமும் தானா தேடி வருங்க. அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைமுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், குருபலம் இருக்கனால பல தடைகள தாண்டி, பல விஷயங்கள தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. விருச்சக ராசிய பொறுத்தவரைக்குங்க, பல மாற்றங்களும், அதிசயங்களும் தானாகவே நிகழக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிர பலம் கூட இருக்கனால, நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. நீங்க என்ன விஷயத்துக்காக ஏக்கங்கள் இருந்துச்சோ, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு, கேஸு சாதகமான இல்லாத சூழ்நிலையிலும் கூட, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவர் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அத பிடிச்சிட்டு வெற்றியை நோக்கி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்ல அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவ கட்டாயம் குடுத்துரும். அதே மாரி சந்திரன வந்து உங்களுக்கு செவ்வாய் பார்க்கறனால, ஒவ்வொரு முடிவெடுக்கும்போது யோசிச்சு செயல்பட்டு எடுங்க. டிப்ரஷன் வந்துரும். கோவம் படபடங்கிறது வந்துரும். சந்திரமங்கல யோகம் இருக்கனால, பிபி இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். டக்குன்னு நெனச்ச விஷயத்த அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசிருவீங்க. அது உங்களை வந்து எதிரிகள் உங்க கூடயே தான் இருப்பாங்க. அது எப்படி எதிரிகள் மாறுறாங்க அப்படின்னா, பொதுவா விருச்சக ராசிக்கு எதிரி வெளியில இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. உங்க கூடவே தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது ஃபில்டர் இல்லாம அப்படியே நீங்க பேசுறதுனால, அது அவங்கள காயப்படுத்தும்.
காயப்படுத்தினவங்க உங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே வந்து யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க. பேசும்போது யோசிக்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதே நேரத்தில ரொம்ப பொறுமையா கையாளணும். குரு சந்திர யோகமும் இருக்கு, குரு மங்கள யோகமும் இருக்கு. அதே மாரி சந்திரமங்கல யோகமும் இருக்கு. இது எல்லாமே செவ்வாய் உங்களுடைய ராசிபதி உங்களுக்கு குடுக்குறது. அப்போ உங்கனாலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினாலேயே பல மாற்றங்களும், பல அதிசயங்களும், அற்புதங்களும் நடக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க. பொதுவா விருச்சக ராசிக்கு இந்த மாசம் நல்ல பலன்கள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்க வரக்கூடியவங்களுக்கு நீர்மோரு, பானகம் தானமா குடுக்கலாம். உங்கனால முடிஞ்சா ஏழை எளியோர்களுக்கு செருப்பு தானமா குடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம், தர்மங்கள் எப்பவுமே உங்கள காப்பாத்தி நிக்கும். இது உங்கனால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்கள செய்ய சொல்லல. ஒரு 4, 5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இத நீங்க தானமா குடுக்கறதுனால, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, குரு பலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் ஆகுறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகுறாரு. 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்டின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வ குடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2, 11 கூடைய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ, அந்த துறையில நல்ல பிரபல்யமாகுறது, இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும், உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால, வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால, நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் 2மே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, அத நீங்க பார்த்து தான் தொடங்கணும். ஆனா, குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்வெஸ்ட்மென்ட் சில சின்ன சின்ன விஷயங்கள நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜனன காலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் கிரகம் எப்படி இருக்கு? இப்ப என்ன திசாபுத்தி போகுது? இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்க்கிறனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா, குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்த குடுக்கும். ஒரு இட பிராப்தத்த குடுக்கும். ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது, அத கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. தெரியாத விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 கூடிய சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால,
உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்பட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமும் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது, அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா, எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றது தான் லைஃபு. நான் அட்வைஸ் பண்ணல. நெறைய விஷயங்கள அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போகணும். சிம்ம ராசிக்காரங்க தான் வச்சது தான் நல்லது. அதே மாரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காதம்போது நெறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அத தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா, கடுமையான காலகட்டங்கள்ல மனச திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியம் கூட. ஸோ, அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்டின்னா, கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்டின்னா, நீங்க பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்டிங்கக்கூடிய விஷயங்கள நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது, அதிலிருந்து மன தைரியம் அதிகமாக குடுக்கும். அதே நேரத்தில பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்டிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்ம ராசிக்காரங்க நெனச்ச விஷயங்கள அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனால தான் வந்து கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே நெறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாரி பெண்களுக்குங்க. பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட வந்து அடிக்கடி சண்ட போடாதீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள் கிட்டயும் சேம் அதே தான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிரும். உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னா, பிரச்சனைகள கையாள்ற மாரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து மன சிக்கல்கள், மன நெருக்கடி அதாவது இந்த டிப்ரஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணருவீங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளில வரது அப்டின்னா, நெறைய பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்தீங்கனாலே, அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்குமான்னா, 6 கூடையவர் அஷ்டமத்துல நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆயி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழிய குடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம், இன்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு. செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகள பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நெனச்ச மார்க்கு, நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில நெறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு இருக்கு. அம் மெயினா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் பார்க்கல. குருவும் பார்க்கல. குரு பலமும் கிடையாது. அதனால திருமணத்த யோகம் இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்டின்னா, அது உங்களுடைய ஜோசியர கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா திசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு சில சமயத்துல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல வந்து சனி இருக்கனால, தேவையில்லாத விபரீத அ ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும்போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து தேவையில்லாத கெட்ட பேர ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்த குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்த கடைபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கையூட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயில்லயோ அல்லது வேலை இல்லாமயோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னா, வீட்ல அமைதியா இருந்து உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க.
வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள பிடிக்குமோ, அத நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா, அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்த செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்த காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பாத்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறத தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்டின்னா பெரிய செலவுகள கூட்டிட்டு வந்து குடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும், தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் வந்து நிலை ஒரு நல்லா இருந்தாலும், உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிறணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, நீர்மோரு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் குடுக்கலாம். நீர்மோரு, பானகம், அதே மாரி ஏழை எளியவர்களுக்கு செருப்பு நீங்க வாங்கி தானமா குடுக்கலாம். இதனால என்ன அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்கள மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்த நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்கனால என்ன முடியுதோ, அத நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோரு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ, இல்ல உங்கனால செருப்பு வாங்கி தானமா குடுக்க முடியும் அப்படின்னாலும், நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு? மேச ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாருங்க. அது வந்து நெறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது, என்ன அப்டின்னா கோவம் அதிகமாக வருங்க. கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவு எடுக்கும்போது, அந்த முடிவு வந்து நல்லா அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவம் வரும்போது, அந்த இடத்துல அறிவு வந்து வேலை செய்யாம போயிரும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்த ஏற்படுத்தி குடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல் விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நலம் விரும்பிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாரி 2ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். பொதுவா இப்ப 7:30 சனி இருக்கு இல்லைங்களா? இந்த மாசத்துல வந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் வந்து நல்ல அமைப்புகள குடுத்தாலும், 7:30 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ, கஷ்டத்தையோ குடுக்காது. குருபலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனிய பார்க்கும்போது, அந்த 7:30 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7:30 சனி வேலை செய்யலைனாலே நெறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். தொழில பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு? இப்போ என்ன திசாபுத்தி போகுது? இதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க.
அப்போ வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக வந்து காசு, பணம்லாம் வரும். ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது, திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன், புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைஸ குடுப்பாங்க. இவ்வளோ நாள் அது வெளியில தெரியலனா கூட, நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா, அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், உங்க ராசிய பார்க்கறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால உங்களுடைய செயல்கள செய்யும்போது ரொம்ப காமா செய்யணும். நெறைய மெடிடேஷன் பண்ணணும். 1 தடவைக்கு 2 தடவ பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதேமாரி இந்த மாதம் வந்து நெறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம். 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்ப்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண்கள பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால, கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாரி அஷ்டம ஸ்தானத்த செவ்வாய் பார்க்கறனால, வண்டி வாகனங்கள்ல ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்டின்னா, ஆடை, ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும், தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்கள குடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாரி நீங்க பேசணும். அவ்வளதான். 7:30 சனியுடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால, தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலைய குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வரது. நெறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்றது, உங்களுடைய ப்ரோகிராம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நெறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. அ வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய அதாவது சாரி 6 கூடைய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கறனால, நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ, அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ, அல்லது படிப்பு விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு
நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியல பொறுத்தவரைக்கும் பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே, ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் 50, 50% தான் இருக்கே தவிர, முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்ல அப்படின்னா, கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அது அது தவிர்த்து வந்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப் பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப் பிரிவினை கிடைக்கலைனாலும், இந்த டைம்ல இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேச ராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்துலருந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள குடுக்க போது. ஏன் அப்படின்னா, செவ்வாய் 7 குடையவர். 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு நிவர்த்தி ஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது நெறைய பேத்துக்கு வந்து நிவர்த்தி ஸ்தானம்னு தெரியாது. பார்ட்னர்ஷிப்ப குறிக்கக்கூடியது. உங்களுடைய மேரேஜ் லைஃப குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான விஷயம். குரு வந்து உச்சபலம் பெறாரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு. அதாவது இந்த துலா ராசிய பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து என்னன்னா, ஃபேமிலி விஷயமும் சரி, பிசினஸ் விஷயமும் சரி, எப்பவுமே 2யுமே பேலன்ஸ் பண்ணியே தான் போகணும். அதனால தான் அந்த துலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த ராசிக்கு சிம்பலா இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து உச்சபலம் பெறுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், அருமையான விஷயம். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து 11 கூடைய சூரியன் வந்து அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்காரு. அது போக வந்து புதனும் வந்து அஷ்டமத்துல இருக்காரு. ஆனா புதன் அஷ்டமத்துல இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சூரியன் அஷ்டமத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் தான். மீதி எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. தொழில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி. அது வந்து என்னன்னா, இப்ப நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஒரு புது விஷயத்த செஞ்சுட்டு இருப்பீங்க. அத அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு, பணமெல்லாம் பொரள ஆரம்பிச்சுரும். ஏன்னா, குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்த பார்க்குறாரு. சனியையும் பார்க்குறாரு. சனி ஆல்ரெடி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது நல்ல வளர்ச்சியான காலகட்டம். எந்த விஷயத்த தொட்டாலுமே அதுல வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். 11 கூடைய லாபஸ்தான அதிபதி அஷ்டமத்துல இருக்கனால என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் இருக்கனால, நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா 6 கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று வருமான ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தடையெல்லாம் இப்ப நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய நிலைகள உணர்ந்து, உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கவங்க மேனேஜ்மென்ட்டே வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்குறது, ஒரு நல்ல பொசிஷன குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து துலா ராசிக்கு இடமாற்றம், அதே மாரி உத்தியோக மாற்றம், தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தொழில்லேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்றது, வேலையில வந்து ப்ரமோஷன் கிடைச்சு கூடுதலா வந்து வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்களோ, வெளியூர்களுக்கோ உங்களை மாத்தி விடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வெளி மாநிலம், வெளிநாடுகள், வெளியூர்லாம் செல்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால, உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உடனே உங்களுக்கு கிடைச்சிருங்க. துலா ராசியே பொதுவா இந்த மாதம் வந்து நல்ல
வருமானத்த ஈட்டக்கூடிய மாதம் தான். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியதாவும், வருமானம் அளவுக்கு மீறி வரக்கூடியது, நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. பிசினஸ் விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாவோ நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா, ஆக்டிங் டிரைவர போட்டுட்டு போங்க. செல்ஃப் டிரைவ பண்ணாதீங்க. ஏன்னா அஷ்டமத்துல 2 கிரகம் இருக்கு. அஷ்டமாதிபதியும் வந்து குரு கூட சேர்ந்திருக்கனால பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சின்ன விரயம் அப்படிங்கிறது இருக்கு. 3 கூடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு உண்டான சொத்துல உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உங்களுக்கு வந்து இந்த மாதம் சந்திரமங்கல யோகம் இருக்கு. அப்ப நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். செவ்வாய் சந்திரன பார்க்கும்போதே ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான யோகம். எப்படி அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க மத்தவங்களுக்கு தெரியலனாலும் இந்த டைம்ல வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்பு. பளிச்சுன்னா நான் உருவ தோற்றத்த செய்யல. நீங்க செய்யக்கூடிய விஷயத்த சொல்றேன். நாம வந்து பளிச்சுன்னு தெரியறது மீன்ஸ் என்னன்னா, பாண்ட்ஸ் பவுடர் போட்டுட்டு போறது கிடையாது. நீங்க செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே உறுத்தும். "இவரா இப்படி செஞ்சுட்டாரு, பரவாயில்லையே!" அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய லெவல்ல அது வளர்ச்சி, ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. அதே மாரி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நெறைய பேருக்கு 4ஆம் இடத்த குரு பார்வையிடுறதுனாலயும், ச சந்திரமங்கல யோகம் இருக்கனாலயும், ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்த இணைவும் வந்து காசு, பணத்த, ஐஸ்வர்ய பிராப்தத்த கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் வர்றது, உயர்கல்விகள்ல பெரிய லெவல்ல சாதனை பண்றது, இந்த மாரி அமைப்பு இருக்கு. உத்தியோகம் தேடுறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே ஏன்னா 3 கூடையவரே 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, இன்டர்வியூன்னு போய் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணாலே கையில வந்து ஒரு போஸ்டிங் கவர் ஆஃபர் லெட்டர் குடுத்துருவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ் இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பதவி ஸ்தானத்தையே குரு பார்வையிடுறதுனால நல்ல அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி. குரு, சுக்கிரன் இணைவே ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான ஒரு யோகத்த குடுத்துரும். காசு, பணத்த அள்ளி குவிச்சிரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே நேரத்தில ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்த்தாலே மருத்துவ விரயம் பண்ணி தான் ஆகணும். தாயார் வழி சொத்துக்கள் வரும். ஆனா தாயாருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. தாயாருக்கு ஹெல்த்ல பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்டதோ அல்லது வேற நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவ விரயம் இந்த மாதம் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகளா இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி உங்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்தில செவ்வாய் 4ஆம் பார்வையா குருவையும் பார்த்துறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ குருமங்கள யோகமும் உண்டு. இந்த யோகம் வந்து என்னன்னா, பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணி விட்டுரும். அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு உறுதியா இருக்கும். நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போவீங்க. கோடீஸ்வரனா இருந்தா அடுத்த ஸ்டேஜ்க்கு. ஆனா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு, யோகம்லாம் இருக்கு. ஏன்னா பதவி ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்க போகுது. ஏன்னா பொதுவா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலே, "அவருக்கு ஏன் ப்ரமோஷன்? எனக்கு ஏன் இல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஒரே பேட்ச்ல தானே இருக்கோம் அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், தாமதம்லாம் நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு பதவி போஸ்டிங் கிடைச்சிரும். நல்ல இடத்துல கிடைக்கும். நல்ல காசு பணம் வரக்கூடிய இடத்துல கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அங்கீகாரங்கள் கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அது மூலியமா உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் பண்ணதா இருக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. முக்கியமா வந்து ஹெல்த்லயும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும்
அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து நெறைய ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதேமாரி ஒரு வாரியத்த வந்து கேட்டு வாங்குறது, காசு பணம் பார்க்கறது, நெறைய கான்ட்ராக்ட் இது பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் அரசியல்வாதிகளுக்கு பொதுவா இருக்குது. தெய்வ பலமும், தெய்வ அனுகூலத்தையும் அதிகமாக தேடிக்கணும். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. பெண்கள் வந்து தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். முக்கியமா வந்து கணவர்கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்த வந்து பாக்குது குரு. அப்ப சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிய பார்க்கும்போதே, இந்த மாசம் வந்து பொதுவா வந்து டெம்ப்ட் ஆயிரும். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிக உணர்ச்சி வசப்படுற மாரி ஆயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வண்டி வாகனங்கள் போகும்போது, இயக்கும்போதெல்லாம் மின் சாதனங்கள இயக்கும்போது, இந்த அடுப்படி இதெல்லாம் இயக்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்க்கறது நன்மையும் குடுக்கும், தீமையும் குடுத்துரும். ஏன்னா, அவரு 2, 7 குடையவரா இருக்காரு. நெறைய நன்மைகளாக இருந்தாலும், செவ்வாய் வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா தூண்டி விடக்கூடிய கிரகம். உணர்ச்சி வசப்படுறது, உணர்வுகள அதிகமா தூண்டி விடுறது. அதனால சின்ன விஷயத்துக்கே நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறது, தேவையில்லாத படபடன்னு வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துரும். அதனால கவனமா இருக்கணும். பொதுவா துலா ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாசம் வந்து நெறைய மெடிடேஷன் பண்ணணும். அ எல்லா விஷயமும் ரொம்ப காமா முடிவெடுத்து பழகுங்க. டென்ஷன் ஆயிக்காதீங்க. இந்த டென்ஷன் உங்களுக்கு பிபிய கொண்டு வந்து குடுத்துரும். அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. தெய்வ பலத்தையும், தெய்வ அனுகூலத்தையும் நீங்க தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம்ங்க. பொதுவா துலா ராசிக்கு அதிக நன்மைகள் தான் இந்த மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 11ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கிறது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். குருவும், சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலே இணைவு ஒரு அற்புதமான பலன்ங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும், கேது வந்து 3ஆம் இடத்துலயும் இருக்குது. இந்த அமைப்பு என்னன்னா, உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போது. முக்கியமா வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சிரும். உடல்நிலை அப்படிங்கிறது வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, இனிமேல் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க. வராது. ஹெல்த்ல வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால வந்து நெறைய ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல நல்ல தூக்கம், கெட்ட கனவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வராது. அதே மாரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலைக்கு தான் போகப்போது. ஏன்னா, உங்களுக்கு 26ஆம் தேதி மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அங்கேயும் குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம். ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சபலம் பெற்ற குருவோட சேரும்போது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு பணப்பிராப்தம், திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்ந்திருக்கனால நிரந்தர வருமானம், நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. தொழில் மூலியமா நன்மையா அப்படின்னு கேட்டா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதுக்கு குரு பார்வையும் வரதுனால, தொழில்ல முன்பை விட நல்ல அதிகமான வளர்ச்சி இருக்கும். தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றுக்கனால நல்ல லாபம் வருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானம் வரும். பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே அத நிறைவேற்றிக்க முடியும். இந்த மாசமே ஒரு மன மகிழ்ச்சியான மாசமா தான் இருக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வ அனுபவிக்கிறதுக்கு உண்டான மாசமா தான் இந்த மாசம் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனாலயும், 2வது செவ்வாய் வந்து 2ஆம் இடத்த உங்களுக்கு பார்க்கிறதுனாலயும் என்னன்னா, நல்ல வருமானம் வரும். அதே நேரத்துல அவரு 6 குடையவரா இருக்கனால தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஆர்க்யூமென்ட்ட தவிர்த்துருங்க. மிதுன ராசிக்காரங்களே எப்பவுமே என்னன்னா, நீங்க நல்ல நல்ல பிரெயின் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான பிரெயின் தான். நல்ல அறிவாளிகளா இருப்பாங்க. தேவையில்லாம பிரயோஜனத்துக்கு இல்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவாங்க. அதனால சில நட்புகள் முறியலாம். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள இழக்கலாம். நீங்க என்ன அப்டின்னா, ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டா,
வந்து பார்த்தீங்கன்னா, நட்பு வேற, பிசினஸ் வேற அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க தயவு செய்து வந்துருங்க. ஏன்னா பிசினஸ் அப்படிங்கிறது காசு பணம்ங்கிறது வேற, உறவுகள் வேற 2யும் பிரிச்சு கையாள பழகிக்கணும். நெறைய பேர் வந்து வர வாய்ப்ப வந்து ஒரு உறவுகள் அத வந்து பேஸ் பண்ணியே நீங்க நெறைய மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ, அதனால எப்பவுமே காசு பணத்துக்கு பிரதானம் குடுங்க. முக்கியத்துவம் குடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. நீங்க மத்தவங்களுக்காக போய் சப்போர்ட் வாங்குறது, உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 6 கூடைய செவ்வாய் தான் 11ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அதனால சண்டை சச்சரவுகள், கோவப்படாம பேசுங்க, நிதானமா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு நெறைய புது புது வாய்ப்புகள் வரப்போது. அந்த வாய்ப்புகள் வந்து சாதாரணமா ஒரு லூஸ் டாக்னால அது இழந்துறக்கூடாது. அதுக்காக சொல்றேன். மிதுன ராசியில முக்கியமா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க நெறைய லூஸ் டாக் விடுவாங்க. அதாவது நான் தப்பாலாம் சொல்லல. உங்களோட நன்மைக்காக தான் சொல்றேன். உங்கள குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆகப் போறதில்ல. புகழ்ந்து பேசிட்டே போலாம். ஆனா வரக்கூடிய விஷயத்த இந்த இந்த கேப்ல 1 இன்ச் கேப்ல நீங்க லாஸ் பண்ணிருவீங்க. அதுக்காக தான் சொல்றேன். முக்கியமா வந்து திருவாதிரை நட்சத்திரமும், மிருகசீரிஷ நட்சத்திரமும் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவா இருங்க. ரொம்ப அமைதியா இருங்க. பிரிச்சு பார்க்கறதுக்கு அதாவது நீங்க ரொம்ப நல்ல அறிவாளி. ஏன்னா புதன்னாலே புத்திசாலி கிரகம் தான். ஆனா, ஒரு எமோஷனலா அதுல மிக்ஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள தவற விட்டுருவீங்க. அதுக்காக தான் சொல்றது. கண் முன்னாடியே நெறைய பேர் வந்து, அதுக்கு ஒர்த்தான பீப்பிள்ஸ் வந்து சில விஷயங்கள லாஸ் பண்ணிருவாங்க. அப்படி இருக்கும்போது அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு சொல்றேன். மிருகசீரிஷ நட்சத்திரமும், திருவாதிரை நட்சத்திரமும் கூடுதலா கவனம் தேவை. எதுல கவனம் தேவை? பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே மாரி எப்பவுமே அறிவார்ந்து யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணிருவீங்க. எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணும்போது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க. உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து புது புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருங்க. அதே மாரி முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல வந்து ஒரு பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான அம்சம். உங்களுடைய பேர் பேனல்ல இல்லைன்னா கூட, ஒரு 3வது பேரா, 4வது பேரா இருந்தா கூட, வ முன்னாடி இருக்கிறவங்களுக்கே ஏதாவது ஒரு இதாயிரும். அப்புறம் ஒருத்தங்க வேலை வேண்டான்னு எழுதி குடுப்பாங்க. இன்னொருத்தவங்களுடைய பேர் அலிகேஷன்ல போகும். அப்புறம் 4வதா பிளேஸ்ல இருந்தா கூட, நீங்க வந்து அந்த ப்ரமோஷனுக்கு வந்துருவீங்க. அதாவது வாழ்க்கையில மேஜிக் மிராக்கிள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் தன்னால நடக்கும். அதுக்குண்டான முயற்சிய மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்கள வெளிக்கொண்டு வர வேண்டாம். அதாவது ஆர்கியூமென்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா அதுதான். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்லயும் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். மெயினா வந்து செவ்வாய் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். 2ல இருக்கக்கூடிய குருவும் வந்து 6ஆம் இடத்த பார்க்கறனால, உடல்நிலையில ஏதாவது பாதிப்புன்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிக்கணும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. படிப்புக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, அதே மாரி தொழிலுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர்லாம் ஐடி கம்பெனில இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபாரின் போய் வேல பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க விரும்புன துறையில, விரும்புன இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அலைச்சல்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அலைச்சல்கள குடுக்கும். 4ஆம் இடத்த பாக்குது. பதவி ஸ்தானத்துல ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமாதிபதியும் போகிறதுனால கூடுதலான கவனம் தேவை உங்களுக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பாக்குறாரு. 4ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதனால திடீர்னு வந்து மருத்துவ செலவு இருக்கு. அது வாகனங்கள் பழுதடையறதோ அல்லது வாகனங்கள் கீழ வந்து சில சமயம் ஸ்கிட் ஆயி விழுந்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, கூடுதலான கவனம் தேவை. மனசு வந்து நிதானத்தை இழக்கும்போதோ, படபடன்னு இருந்தாலோ, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள ஓட்டுறத அவாய்ட் பண்ணிக்கணும். பஸ்ல போறது, கார்ல போறது, புக் பண்ணி போறது, ட்ரெயின் புக் பண்ணி போறது, அந்த மாரி நீங்க பண்ணிக்கங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்கள செய்யும்போது அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நெறைய பேரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுவீங்க. நெறைய காசு பணத்த சம்பாரிப்பீங்க. தேவையில்லாத ஆர்கியுமென்ட்ட உங்களுடைய கணவர்கிட்டயோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டயோ தவிர்க்கிறது தான் நல்லது. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நெனைக்கக்கூடிய அத்தன விஷயத்தையும் சாதிக்க முடியும். நீங்க விரும்பின எல்லா விஷயமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருங்க.
உங்களுக்கு 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, சனி மட்டும் தான் பார்க்குறாரு. திருமணத்தில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும், திருமணம் தாமதமானாலும், ஆனா திருமணம் கட்டாயம் நடக்கும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு முக்கிய தீர்வு இருக்கு. அதேமாரி மனதுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பிடித்த நபர்கள் அப்டின்னா, அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போறது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது, உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்க கூடயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்டின்னா, அத விட்டு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதே மாரி 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலயும், சூரியனும், புதனும் உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்டின்னா, அதுக்கு லோன் கிடைக்கிறது, கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல மானியத்தோடயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் முன்னேற்ற காலம் தான் இந்த மாதம். எத தொட்டாலுமே சக்சஸ் தான். நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பார்க்கும்போது, அதிர்ஷ்டமும் வரும், ஆபத்தும் வரும். 2ம் சேர்ந்தே தான் வரும். அத நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் நீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி வந்து என்னன்னா, யோசிச்சு யோசிச்சு செயல்படணும். யோசிக்காம உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ வரும்போது நல்லா இருக்கும். அதே மாரி அடுத்தடுத்தே அதே மாரியே இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சிராதீங்க. அதனால வந்து ரொம்ப கவனமா செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். ஏன்னா, அஷ்டமஸ்தான அதிபதி பதவி ஸ்தானத்த பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து தான் நீங்க செயல்படணும். இல்ல அப்டின்னா போயிடுச்சு. அவ்வளோதான். அதனால ஒரு நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கிடைச்சிரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு அதாவது நன்மையும், தீமையும் கலந்து தான் வரும். ஏன்னா, பதவி ஸ்தானத்த வந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்டின்னா, சனி மட்டும் தான். சனி கிட்ட வந்து நேர்மை இருக்கணும். அது அரசியல்ல வந்து முழுமையா செயல்படுத்த முடியாது. அதனால கவனத்தோட செயல்படுத்துறது தான் நல்லது. உங்களுடைய ஜோசியர கேட்டுட்டு அதுக்கு தக்க பரிகாரங்கள பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, நல்லபடியா இருக்கிறதுக்கு முடியும். பொதுவாவே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டனால, உங்களுடைய ராசியாதிபதி கூட சேர்ந்திருக்கனாலயும், அரசியல் பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது. ராஜ கிரகங்களுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்ல அப்படின்னா, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் நீங்க விரும்பாத மாற்றங்களா கூட இருக்கலாம். ஆனா, பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும், காசு, பணம் மத்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள்லாம் வரும். அதே மாரி உங்களுக்கு வந்து என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். கூடுதலான உழைப்பு போடும்போது நல்ல சக்சஸ் பண்ண முடியும். பொதுவா உயர்வான மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு அப்படின்னா இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து தான் புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்ட்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது, அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கண்டசனியாக இருந்தாலும், குருவோடைய பார்வை கிடைக்கும்போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும்போது, நன்மையா இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு, சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு. 2 கூடையவரும் 11ல இருக்காரு. இது வந்து இந்த மாதத்துல வந்து நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நெறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது வந்து ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. காசு, பணம் சம்பாரிக்கிறது தான் மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளைய ஓப்பன் பண்ணாலே, ஒரு இந்த இது மீம்ஸ்ல எல்லாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கறது. அது மாரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழில நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு, பணம் சம்பாரிக்கிறது, இத தாண்டி கன்னி ராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது.
அ ஆனா இந்த மாசம் வந்து கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம் அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகள குடுக்க போது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும். அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை வந்து சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அது முத்திரை குத்துனது. அதனால அத மாத்தவே முடியாது. ஸோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா? அத இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரூ. 100 வரதுங்கிறது ரூ. 1000. 100 எங்க இருக்கு? 1000 எங்க இருக்கு? 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி குடுக்க போது. நல்ல காசு பணத்த சம்பாரிக்கலாம். இந்த காலகட்டத்தில சனி வந்து 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஸோ நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்டின்னா, கன்னி ராசியோடைய சிம்பிள் அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பலே கை அப்டிங்கிறது. ஸோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க போது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால, தொழில்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானம், லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலயும், லாபஸ்தானமாவும் இருக்கனால, நல்ல காசு, பணம் உங்கனால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு ரூ. 100க்கு எஃபர்ட்ஸ் போட்டா ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி வந்து 10 டூ 100 மடங்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் வந்து எத தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகள உங்களுக்கு குடுக்க போது. நான் வந்து எழுதியே குடுக்குறேன். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாரி வேலையில இருக்கவங்களுக்கு, வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது இப்ப சூரியனும், புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து என்னன்னா, நிபுணத்துவ யோகம். இவ்வளோ நாளா உங்களுடைய வேலைகள், உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட, இந்த மாதம் வந்து என்னன்னா, நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்ப தான் பிரபலியமாகும். உங்கள மேனேஜ்மென்ட்டே என்ன செய்வாங்க அப்டின்னா, ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷன குடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸ குடுத்து, ஒரு சேலரி இன்கிரிமென்ட்ட குடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாறி உட்கார்ற மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்குறாரு. கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். ஒரு திடீர்னு அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டயாவது பேசும்போதோ, அல்லது ஃபோன்ல சாட் பண்ணும்போதோ, இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து இதுக்குண்டான அமைப்புகள். ஸோ, நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் போய் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க, நீங்க வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அத செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷன நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மத்தபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு இது அற்புதமான பலன்கள குடுக்க போது. அப்புறம்
திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம் இருக்கான்னு கேட்டா, பரிபூரணமான குருபலம் இருக்கு. கலத்திர ஸ்தானத்த குருவும் பாக்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி, விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்த நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க. இந்த மாசத்த வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரகச் சேர்க்கை அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பார்க்கிறதுனால, உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனை, அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 கூடிய சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலயும், குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனாலயும் என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. காசு, பணம் அளவில்லாம வரப்போது. அதுல நல்ல விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமானது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, நல்ல துறையில வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னி ராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும், தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 கூடைய இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 கூடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.